அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் மன சோர்வு அடைவீங்க. பணியிடத்தில் வேலைகளை சரியாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் தேவையற்ற சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இந்த வாரம் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். வீட்டை பழுது பார்த்தல் அலங்கரிப்பது தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளும் கூடுதல் கவனம் தேவை. உங்களின் பயணங்களில் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். காதல் விஷயத்தில் இனிப்பும் கசப்பும் கலந்ததாக இருக்கு. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு, அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 6. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 3வது இடத்துல அமர்ந்திருக்காரு. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வக்குறை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உடல்நலக் குறைவால் முக்கிய வேலைகளை பார்க்க இயலாது. சந்திரனின் சஞ்சாரம் சிறப்பான பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் 12 1ஆம் இடத்துல இருக்காரு. எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியை நீங்கள் கைவிடாமல் இருப்பது நல்லது. தொழிலுக்கு எதிர்பாராத இடையூறுகள் ஏற்படலாம். புதன் 2 3ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் 3வது நபர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. திருமண பிரச்சனைகள், உறவினர்களின் உறவில் விரிசல் ஏற்படுவதாலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடிவுகள் சாதகமாக அமையும். சனி பகவான் 9வது வீட்டில் இருக்காரு. பணியாளர்கள் வேலையில் சிரத்தை இருக்க வேண்டும். யாரும் குறை கூறுவதற்கும் இடம் கொடுக்காதீங்க. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. உடலில் இருந்த உபாதைகள் விலகும். மனக்குழப்பம் தீரும். கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. கூட உங்களுக்கு இருப்பவர்கள் குளிப்பறிக்க நினைப்பாங்க. அதை அடையாளம் கண்டு நீங்கள் சாமர்த்தியமாக விலகி செல்வது ரொம்பவே நல்லது. தேவையான அளவு உங்களுக்கு பண வரவு இருப்பதால் செலவுகளை நீங்கள் சமாளிப்பதில் உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடன் உங்களுக்கு நல்லுறவு ஏற்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் கூடுதல் செலவுகளை ஏற்படுத்தி கூடும். வார பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமை இழக்காமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பற்று வரவு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பயணங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரிகள் தொழில்துறையில் புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு சிறிது காலம் ஒத்திவையுங்கள். உத்தியோகர்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடை தவிர்க்க வேண்டும். ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் துறையில் உள்ளவர்கள் திட்டமிட்டு வெற்றி அடைவாங்க. அரசியல் மற்றும் அரசாங்க காரியங்களில் அனுகூலம் உங்களுக்கு உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்கள் அங்கீகாரம் பெறுவாங்க. இல்லத்தரசிகள் பல்வேறு பொறுப்புகளை ஏற்கொண்டு சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. மனதில் இருந்த தயக்கங்களை அகற்றிவிட்டு காரியத்தில் இறங்கி வெற்றி பெற்று மன உறுதி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1 2 3 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் அடங்கியிருக்கு. மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் காய் கனிந்து பழமாகும் போன்ற இனிய பயணங்கள் ஆதாயம் தரும். உங்கள் திறமையின் காரணமாக பொருளாதார சிக்கல்கள் சீராக்கப்படும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட்டு உயர்வு ஏற்படும். முழு மனதுடன் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் சிறப்பான ஆதரவு நல்குவார். தெய்வ பிரார்த்தனையால் தாமதமாகும் திருமணங்கள் தடபுடலாக இருக்கு. அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ற நல்ல ஒரு பணி கிடைக்கும்.
புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்தும் உயரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள் நகரக்கூடிய ஒரு காலகட்டம், நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. பொருளாதார நிலை மற்றும் குடும்ப நிலை சிறப்பாக அமையும். சிலருக்கு பணி நிமித்தமான வெளிநாடு பயணங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீங்க. இடமிட்டு இடம் மாறி வேறு இடத்திற்கு வாழ நேரிடலாம். உறவினர்களுடன் வென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதில் மன மகிழ்ச்சி ஏற்படும். தாயின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்குது. சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி புகழ் பெறுவீங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக குறுகிய தூர பயணங்கள் மூலமாக நன்மை அடைவீங்க. உங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழியில் வெற்றி மேல் வெற்றி பெறும். செல்வ நிலை உயரும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்குச்சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பணியில முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். முன்பின் தெரியாதவர்களுடன் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருப்பதும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியும் பெற்றுத்தரும். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தொட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற்று சற்று கால தாமதமானாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பணவரத்து கூடும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த பற்றிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. உத்தியோகங்கள் முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை பற்றிய கவலை நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையிடத்தில் குழந்தையிடத்திலும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுத்துவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலையை முடித்து விடுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மிகப்பெரிய நிதி உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்களில் மனதில் தோன்றும். கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. புதன்கிழமை அன்று விஷ்ணு சமஸ்காரம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். விநாயக பெருமானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் மன சோர்வு அடைவீங்க. பணியிடத்தில் வேலையை சரியாக முடிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் தேவையற்ற சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் பின்னர் செய்த கடின உழைப்பின் பலன் கிடைக்க தாமதமாகலாம். இந்த வாரம் மன மகிழ்ச்சிக்கு ஆளாக நேரிடலாம். வீட்டை பழுது பார்த்தல் அலங்கரிப்பது தொடர்பாக செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு பண பரிவர்த்தனையிலும் கூடுதல் கவனம் தேவை. உங்களின் பயணங்கள் இனிமையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். காதல் விஷயங்களில் இனிப்பு கசப்பு கலந்ததாக இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. அதிர்ஷ்டமான எண் 6. அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அரசியல் மற்றும் அரசாங்க காரியங்களில் அனுகூலம் உண்டு. கலைத்துறையில் அங்கீகாரம் பெறுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு பல்வேறு பொறுப்புகளை ஏற்கொண்டு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மனதில் இருந்த தயக்கங்கள் அகற்றி வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.